வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஸோ இன்றைக்கி வந்து ஃபைட்டிங் ஸ்டைல் இன் ஃபஸ்ட்டு சி அதில் வந்து பெஸ்ட்டாக இல்லைனா வேஸ்ட்டாக அது வாங்கலாமா வேண்டாமா தான் சொல்ல போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் விச் இஸ் இன் ஃபஸ்ட்டு சி. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம், ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைரட் வில்லேஜ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைலு. ஸோ இங்கே வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் காம்பேக்ட் தான் வச்சு முதல்ல வருவீங்க, இங்கே வந்தோடனே காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் டைமண்ட் செஸ்ட் எடுப்பீங்க. அது எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு இடம் மாதிரி போகும். இங்கே வந்து உள்ளே போனீங்க நார்மலாக அங்கே இருக்க உள்ளே போனால் டார்க் ஸ்டெப் டீச்சர் இருப்பான். ஸோ டார்க் ஸ்டெப்புனால் நீங்கள் அது நினைக்கூடாது, டார்க்கு. ஸோ ஓகேங்களா, டார்க் ஸ்டெப்பு டீச்சர்கிட்ட பேசுனீங்கன்னா டாக் கொடுத்து 150 பெல்லிக்கு ஒன்று தருவான். விச் இஸ் டார்க் ஸ்டெப். கீழே கால் இருக்க அந்த எரியிற மாதிரி அது இருக்கும். ஸோ இது நான் கரெக்டாக இப்போ 177 மேட்ச் ஏற்றிருக்கேன். ஸோ இது லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கராத்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நினைக்கலாம் இவ்வளோ அடித்தா சீக்கிரமாக செத்துறோன்னா நடக்காது. ஏன்னா நான் லெவல் அதிகமாக இருக்கேன், அதனால அது மாதிரி தோணும், ஓகேங்களா? இது மொத்தமே 4 வகையான பவர்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளைங் கிக்கு, நார்மலாக டீசெண்டாக டேமேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் டான்ஸ், இது ரேஞ்சு போதா பார்க்கலாம். இல்லை ரேஞ்சு போல் சூப்பர். நெக்ஸ்ட் சரி வாங்க, பிரேஜுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம். இப்போ பிரேஜுன்னா இந்த மாதிரி காலு கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர் ஹீட்னா என்னது? அவ்வளோதான், சும்மா அந்த மாதிரி என்னோட ஸோ சும்மா அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும், அவ்வளோதான். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம், ஓகேங்களா? இது நெருப்பு தான் அது, ஓகே. ஃபஸ்ட்டு பிரேக் டான்ஸ் கிட்ட பே பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் கிட்ட போய் நம்மளால் அடிக்க முடியாது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, சரி நல்லா டீசெண்ட்டு, அவ்வளோதான். நான் சொல்லுவது இது டீசெண்ட்டுக்கு மட்டும்தான், டீசெண்டாக இருக்குது. சரி வாங்க இப்போது நெக்ஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் கிட்டே போவோம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கு, அதுக்கு நம்ம ஸ்கைல் ஐலாண்டு போகணும் வாங்க. ஸோ நான் பயணத்தை தொடங்கிட்டேன். ஸோ போகலாம். ஸ்கைல் ஐலாண்டில் ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக் தருவோம். அது வந்து கிட்டத்தட்ட 500 பில்லியோ 550 வரும். ஸோ ஃபஸ்ட்டு மிடில் டவுனுக்கு வந்துடும். மிடில் டவுனுக்கு வந்தால் தான் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம். என்னடா இங்கே வந்துட்டோம், ஐயோ இங்கே வந்துட்டோம், இல்லையா தப்பாக வந்துட்டோம். ஜங்குளுக்கு போவோம் வாங்க. இது கடுப்பான விஷயம். நீங்கள் லைட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் சரி ஒரு 10-5 நிமிஷம் ஆச்சும் ஆகும். ஆனால் இது இப்போல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐலாண்டு தான். ஸோ இது நார்மலாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் எப்போ இந்த ஐலாண்டு வரீங்க அப்போ இந்த எலக்ட்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது மறந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டீசெண்ட், ஓகேங்களா? அது வந்து டீசெண்டாக இருக்கும், விச் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ வாங்க இங்கே வந்துட்டிங்கன்னா நார்மலாகவே இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி போவோம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நேராக இல்லை, அங்கே இருப்பான். இங்கே வந்து மேகெல்லாம் மறைச்சிக்கும். நீங்கள் அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இங்கே ஒரு கல் மாதிரி இருக்கும். இந்த கல்லுக்கிட்ட போனால் அங்கே அந்த கல் கிடையாது, இந்த கல். இங்கே வந்து நார்மலாக இங்கே ஒருத்தர் இருப்பான், இந்த பூனை முஞ்சி போட்டு இருப்பான், இதோ மேட் சயின்டிஸ்ட். இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா எலக்ட்ரிக், ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல். இது நான் யூஸ் பண்ணதில்லை அவ்வளோ, என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போய்டுவாங்க, அங்கே தான் NPCs பண்ணுவேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஐலாண்டு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப ஈஸி. அது ஒரு கொலாசியமும் ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இந்த ஸ்கை பேண்டட் அடிப்போம். நான் இது இவ்வளோ கேவலமாக இருக்குது மொத்தம். என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லையே. என்னடா இது இவ்வளோ ஸ்டெப்பு இவ்வளோ செய்வாங்க. எலக்ட்ரிக் ட்ராக்கிள் வேஸ்ட்டு, எலக்ட்ரிக் ஃப்ளோர், இது ஏதோ கொஞ்சம் டீசெண்டான டேமேஜ் தருது, ஓகே. என்னதுடா இது, அவன் என்னோட லெவல் கம்மிடா. இங்கே பாருங்களேன், ஸ்டிம்பா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ராக்கிள் அப்படின்னு இருக்குது, கேவலம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது, இது ஏதோ டீசெண்டான டேமேஜ் கொடுக்குது, ஆனால் லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்கலடா எலக்ட்ரிக் கிட்ட வந்து இப்படி எதிர்பார்க்கல, வேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மனசை உடச்சிட்டிங்கடா. இப்போ வந்து வாட்டர் குண்ட் ஃபூக்க போகிறோம். வாட்டர் குண்ட் ஃபூ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டிங் ஸ்டைலே சொல்லுவேன், ரீஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ வாங்க போவோம். அண்ணா எதிர்ப்பு இப்போ நான் எட்டி கூட அடிச்சு காட்டுறேன், வாங்கலேன். எப்படி இன்னும் லட்சணத்தில் இருக்குது. அங்கே பாருங்க, ஐயோ மனசாட்சி இல்லைன்னு நான் 2x ஸ்பீடில் காட்டுறதாலே சரி கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடிக்கிறேன்.
இருங்க எங்கே போச்சு அங்கே இருக்க ஓகே பார்த்துறேன் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபைட்டிங்ஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. எலக்ட்ரிக் நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 2.2/10 தான் கொடுப்பேன். வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட். வாங்க இப்போ வந்து அண்டர் வாட்டர் சிட்டிக்கு வந்தால் இங்கே இருப்பான். நீங்கள் அது மாதிரி தெரிஞ்சிருக்கும் கடுப்பான ஆள். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி போகும். உள்ளே வந்தீங்கன்னா ரூம் மாதிரி போனால் இங்கே தான் அங்கே இருக்குது பார்த்துறேன். இது நேராக வந்தீங்கன்னா இங்கே ரூம் மாதிரி போகும். அது உள்ளே போனால் வரும். என்னடா திறக்க மாட்டுது, அதில் இது ஒரு பவர் பொண்ணு. என்னையா திறக்க மாட்டுது, உள்ளே தான் இருக்கான் ஒரு. ஓ டேய் என்னதுடா டே, இல்லை எனக்கு ஒன்று புரியல. அப்போ எதுக்கு அந்த மாதிரி அந்த கலரில் போட்டு வச்சுருக்கீங்க? ஸோ இங்கே உள்ள மூலையில் இருப்பான். இவங்ககிட்ட போய் பேசணும் வாங்க. இவன் வந்து 750 சம்திங் கொடுப்பான் பில்லுக்கு. அவ்வளோதான். சூப்பரானது நான் சொல்லுவேன். ஆனால் அட்டாக் வைஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேவலமாக இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது ஸ்டைல்ஸு, என்னடா இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, வாங்க போகலாம். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாஸுக்கிட்ட வந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இவன் கஷ்டம்தான். எப்படி இருக்கான் இவன் வந்து ஒன்று ட்ராப் பண்ணுவான், வந்து ஸ்வாட் மாதிரி ட்ராப் பண்ணுவான். அது நம்மளுக்கு வேணும். சரி வாங்க அடிப்பான். ஈஸின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் நினைக்கல என்னடா ஈஸியாக தானே அடிக்கிறேன். இவனுக்கு இன்னொன்று ஒரு ஜென்மம் எடுப்பான். இதை எடுத்துட்டான் பாருங்க, எட்டியோட தம்பி மாதிரி இருப்பான். ஏன்டா ஜிப்பா நீங்கள் எப்படி சொல்லட்டுறான்டா, கத்தியை சொல்லட்டுறான். என்னடா லேக் ஆயிடுச்சு ஃப்ரெண்டா. வந்துட்டேன். யோ சொல்லட்டுறான் யாடி. கொஞ்ச நேரம் லேக் ஆனதுக்கு சொல்லிட்டான்டா. அவ்வளோ வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதான் ஆடினே இருப்ப மாதிரி ஒன்றுமே இல்லை. அடிக்கிறது ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டும் ஒன்றுமே இல்லை. வாங்க போகலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் டஃப்பான ஐலாண்டு தான், ஆனால் நல்லாயிருக்கும். லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற எல்லா ஐலாண்டும் லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டானது. அப்புறம் செகண்ட் டெட்லி ஷவர், ஒன்று இதுவும் இல்லை. செகண்டு அல்ட்ரா வேஸ்ட்டு. என்னதுரா இது. ஷோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்தேன் ஒன்றும் எப்படி தான் வாயில் வந்துடும். சரி விடுங்க. ஸோ டார்க் ஸ்டெப் இல்பிய செம்மையாக நினைக்க முடியாது. அதுவும் கொஞ்சம் டீசென்ட்டு தான். எலக்ட்ரிக் சுத்தம் வேஸ்ட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா வாட்டர் குன்ஃபு வந்து கிரைண்டிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது புத்தாக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு சிலக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு டார்க் ஸ்டெப்புக்கு வந்து 10/10 ஒரு 6 தருவேன். இது இருக்குங்களா எலக்ட்ரிக் வந்து 10/10 ஒரு 2-3 அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதே மாதிரி வாட்டர் குன்ஃபுக்கு ஒரு 10/7-8 அந்த மாதிரி தரேன். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வரும். பாய்.